வெல்கம் டு அரி கேண்டரிங் சேனல். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ஒன்றுக்குன்னே நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மஷ்ரூம் பிரியாணி. நம்ம இன்னைக்கு குக்கரில் தான் மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். நம்ம இன்னைக்கு 1 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு ஒரு குக்கரில் 50 கிராம் ஆயில் ஊற்றிக்கிறோம். இது கூடவே 25 கிராம் தேங்காய் எண்ணெய், 25 கிராம் நெய் சேர்த்துக்க போறோம். இப்போ நம்ம ஆயில் சூடானதும் அது கூட 300 கிராம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். இது கூட 5 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து நம்ம கட் பண்ணாம முழுசா போட்டா இதுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம இது கூட ஏலக்காய், லவங்கம், பட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எப்பவுமே நம்ம வெங்காயம் போட்ட அப்புறம் பட்டை லவங்கம்லாம் போட்டோம்னா அது தீராது. இல்லை ஃபஸ்ட்டு போட்டோம்னா அது தீர்ந்து வாசனை அடிக்கும். அதனால நம்ம ஃபஸ்ட் வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டை லவங்கம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போதான் பிரியாணி டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே இப்போ நம்ம கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி போடவே இன்னும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். முந்திரி வதக்கி சாப்பிட்றப்போ பிரியாணியில் இன்னும் டேஸ்டாக இருக்கும். ரொம்ப நல்லாவே சேர்த்து சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்தாதான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பிரியாணியில். இப்போ இது கூட நான் 1 கிலோ அரிசி எடுத்துக்கிறதுனால 100 கிராம் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நம்ம பிரியாணின்றப்போ ஃபர்ஸ்ட் பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு நிமிஷம் வதங்கிட்ட அப்புறம் நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். நம்ம பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 கிலோக்கு 100 கிராம் இல்லை 75 கிராம். அதுக்கு மேலே அதிகமாகவும் போடக்கூடாது, அதுக்கு மேலே கம்மியாகவும் போடக்கூடாது. இப்போ இது கூட நம்ம 100 கிராம் இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். 300 கிராம் தக்காளி. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். அப்போதான் தக்காளியோட சாறுலாம் நல்லா இறங்கும். இப்போ பாருங்க தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மஷ்ரூமை 2 சைஸா போட்டு வெட்டியிருக்கோம். நம்ம மசாலா கூடவே போட்டு மஷ்ரூம் வதக்கினா இன்னும் வாசனையா இருக்கும். மசாலாலாம் மஷ்ரூம் நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம மஷ்ரூம் போட்டு கலர்ன உடனே இது கூட நம்ம 600 ml தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 600 ml தண்ணி. இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே மிளகாய் தூள், லெமன் வந்து இது கூட புளிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமா கேசரி கலர், இப்போ நம்ம எதுக்காக பிரியாணியில் வந்து லெமன் சேர்த்தோம் அப்படின்னா, லெமன் சேர்த்தா இந்த போட்டிருக்க மஷ்ரூம் வந்து எதுவும் குழையாது. இப்போ நம்ம இதுக்கு மட்டும் இல்லை, மஷ்ரூம் பிரியாணி மட்டும் இல்லை, நம்ம வேறு எந்த பிரியாணி செஞ்சாலும் அது கூட நம்ம கண்டிப்பாக லெமன் சேர்த்துக்கணும். லெமன் சேர்த்துட்டாதான் நம்ம போடுற ஒரு சிக்கன், மட்டன் இல்லை வெஜ் பிரியாணி எதுவுமே குழையாமல் இருக்கும். இப்போ இது கூட நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிரும் அதே போல். தயிர் எதுக்குன்னா நம்ம போடுற சாதம் வந்து குழையாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப மெத்துன்னு இருக்கிறதுக்கும் தான் நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம்.
இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி தேவையான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் 1 கிலோ அரிசியை 1/2 hour ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கோம் வடிகட்டி. இப்போ அந்த அரிசியை நம்ம தனியாக வடிச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். நாங்கள் 1 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம். நான் ஆல்ரெடி தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். நம்ம சாதமாக சாதம் வடிக்கிறதுக்கு தேவையான தண்ணியை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சு அது கூட அரிசி சேர்த்து அரிசியை பாதி அளவுக்கு வெந்தால் போதும். ஏன்னா மிச்ச பாதி வந்து அதுலேயும் தண்ணி இருக்கிறதுனால அதோட சேர்த்து அரிசி இன்னுமே நல்லா வெந்துடும். இப்போ நம்ம இந்த அரிசி கூடவும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சாதத்துலேயும் உப்பு பார்த்துக்கலாம். ஏன்னா சாதத்துலேயும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டா நம்ம இப்போவே தெரிஞ்சிடும் பிரியாணி டேஸ்ட்டில் உப்பு கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம கிரேவிலையும் உப்பு போட்டிருக்கோம். கிரேவியில் உப்பு கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி சாதத்துலேயும் உப்பு கரெக்டாக இருந்தால் ரெண்டும் சேர்க்குறப்போ உப்பு கரெக்டாகிடும். இப்போ நம்ம வந்து சாதம் பாதி வேக்காடு வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். இப்போ உடையிற அளவுக்கு வெந்தால் போதும். நம்ம சாதம் வெடிக்கிற தண்ணியை அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா கடைசியில் சாதம் ரஃப் ஆயிடுச்சுன்னா கூட இந்த தண்ணியை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலா கூட வெடிச்ச சாதத்தை சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சாதத்தை கலரக்கூடாது. நாங்கள் வந்து ஒரு ட்ரை கலராக வரா மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். இது கூட நம்ம கொஞ்சமாக லெமன் எல்லோ அது தெளித்து விட்டுருக்கோம். தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் லெமன் எல்லோ தண்ணியில் கரைச்சி அது கூட மேலே தெளிச்சிருக்கோம். அந்த மாதிரி ரெட் கலரு. இது கூட க்ரீன் கலரும் நாங்கள் சேர்த்துருக்கோம். இப்போது சாதம் வெந்த அப்புறம் நம்ம பார்த்தோன்னா அது ஒரு கலர்ஃபுல்லாக தெரியும். டார்க் ரெட்டு. இப்போ நம்ம அரிசி போட்டு இந்த மாதிரி நம்ம கலர்லாம் போட்ட அப்புறம் நம்ம குக்கரை மூடிடலாம். எத்தனை விசில்? நம்ம குக்கர் வந்து ஒரு விசில் வச்சா போதும். நம்ம கலர் எதுக்கு சேர்க்குறோன்னா கலர் அட்ராக்ஷனாக இருக்கும் நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் கலர் சேர்க்குறோம். அது வேணான்றவங்க அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க குக்கர் ஒரு விசில் வெட்டிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இது நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட சூடான சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.